Thank you, Lord. Jesus. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. உமக்கு நன்றி. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே. இயேசுவே. ஆவியான தேவனுக்கே. Thank you, Lord. அன்பரேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வேளையில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நேரலையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ரூட்டட் இன் கிரைஸ்ட் என்கிற இந்த பேஜ் மூலமாக இந்த நாட்களிலே சுதந்திர தினத்தை, இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு 75 மணி நேரம் தொடர் ஆராதனையை அநேக தேவ ஊழியர்கள் இணைந்து செய்து வருகிறார்கள். நிச்சயமாகவே நான் இந்த ரூட்டட் இன் கிரைஸ்ட் என்ற அருமையான பாஸ்டர் கமல், அவருடைய துணைவியார் ஷேரன் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை, பாரத்தை தேசத்திற்காக நாம் இந்த நாட்களிலே நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கர்த்தரை தொடர்ச்சியாக ஊழியர்கள் துதித்து தேசத்தின் சேமத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தமைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த தொடர் ஆராதனை தேசத்தில் ஒரு மகிமையான காரியங்களை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருவருக்கு இந்த 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 பேஜ் மூலமாக நடத்துகிற இந்த துதி ஆராதனை யாரே ஒருவரை தொடப்போகிறது. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக, யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அநேகர் பார்க்கலாம், பார்க்காமல் போகலாம். ஆனால் நிச்சயமாகவே தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. இந்திய அளவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஸோ அதனால் இந்த நேரலையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் தொடர்ச்சியாய் நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த 3வது நாள் முதல் செஷன் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக இருப்பதாக எல்லாரும் அப்படியே உயர்த்திக்கிட்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடுதான ஆண்டவர் இந்த நாட்களிலே இருக்கிறார். அவரை துதிக்க வேண்டும் என்பதுதானே அவருடைய எதிர்பார்ப்பு. தேசத்தில் அவரை உயர்த்த வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த இணையதள வழியாக, இந்த ஃபேஸ்புக் வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக நம் கர்த்தரை உயர்த்துவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். Thank you Jesus. கர்த்தரை துதியினால் தேசத்தை நிரப்புவோம். Oh mighty Father, hallelujah. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரை துதிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் அநேகருடைய காயங்கள் ஆற்றப்படுவதாக. மனதளவில், உடல் அளவில் சோர்ந்து போயிருக்கிற, ஆண்டவரை உடைக்கப்பட்டிருக்கிற, நெருக்கப்பட்டிருக்கிற, மனவேதனைகளோடு இருக்கிற, எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ என்று தெரியவில்லை, இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கை கடந்து போகுமா என்கிற கேள்விகளோடு ஆண்டவர் அநேக ஜனங்கள் இந்த தேசத்தில் உண்டு. தகப்பனே, இந்த தொடர் ஆராதனையின் மூலமாக ஆண்டவரே, எங்கேயோ ஒரு மூலையில் காயப்பட்டு குற்றுயிராய், கொலையுயிராய், வேதனையோடு, துக்கத்தோடு, சமாதானத்தை இழந்து இருக்கிற என் தேச ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகுவதாக. உடைய சமாதானம் நதியை போல பாய்ந்து ஓடுவதாக. நன்றி நம்புவே இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை மனிதர்களால் வாழ்வில் எனக்கு என்றும் போராட்டமே, உறவுகளால் தினம் எனக்கு என்றும் மனதில் சஞ்சலமே, என்றும் மனதில் சஞ்சலமே, உந்தன் பிரசன்னத்தால் வழி நடத்தும் சுத்திகரியும் பலப்படுத்தும், உந்தன் பிரசன்னத்தால் வழி நடத்தும் சுத்திகரியும் பலப்படுத்தும், தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தனிமையில் வாடும் எனக்கு பிரசன்னம் ஆனந்தமே, கேள்விகள் உள்ள எனக்கு வசனம் பேராறுதலே, வசனம் பேராறுதலே, உந்தன் பிரசன்னத்தால் வழி நடத்தும் சுத்திகரியும் பலப்படுத்தும், உந்தன் பிரசன்னத்தால் வழி நடத்தும் சுத்திகரியும் பலப்படுத்தும், தூய ஆவியானவரே,
அன்பின் ஆவியானவரே, இயேசுவே தூய ஆவியானவர். ஆண்டவரே, அன்பின் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணா வாழும் பிள்ளை, கண்ணில் கண்ணா வாழும் பிள்ளை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல ஆண்டவரே, உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. முள்ளின் பாதையில் நடந்தேனா, எந்தன் வாழ்க்கையை தொழுந்தேனா. முள்ளின் பாதையில் நடந்தேனா, எந்தன் வாழ்க்கையை இழந்தேனா. நீரில்லா மீனை போல் துடித்தேனா, தாயில்லா பிள்ளை போல் அழுதேன் நான். மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. மார்போடு அணைத்தீரே, ஒரு தாயை போல் காத்தீரே. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே சிறந்தவர், எங்களுக்காக ஜீவனையே தந்தவர். ஆண்டவரே, உங்க அன்பிற்கு அளவே இல்லை ஆண்டவரே, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீங்களப்பா. தேங்க்யூ ஃபாதர். மற்ற எல்லாவற்றையும் செய்யாதிருப்பது எப்படி ஆண்டவரே? உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் உம்மை உயர்த்துகிற பொழுதே உம்முடைய பிரசன்னம் நிறைவா எங்கள் மத்தியில் இறங்குவதாக. இந்த பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் தான் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது.
உடைய பிரசன்னத்தினாலே எங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்க பிரசன்னத்தினால் எங்கள் வாழ்வு மலரும். உடைய பிரசன்னத்தினால் எல்லா பலவீனங்கள் மாறும். வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாம் உடைய பிரசன்னத்திலே பதில் உண்டு ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. Thank you Jesus. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. Thank you Lord. We praise you Lord. Glory. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இயேசையா, 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 என் நீதி நீர்தானையா. இயேசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே. உமக்காய் காத்திருப்பே. உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் சமூகத்தில் அகமகிழ்வே. வார்த்தையால் திருப்தியாவே. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பே. உம்மையே பற்றி கொள்ளுவே. உம் வார்த்தையால் அகமகிழ்வே. உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா, 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம்
நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. துன்மார்க்கரின் செல்வத்தை இறைச்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா இயேசுவே ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். ஆபத்து காலத்தில் வெட்கம் அடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவேன். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. இந்நீதியை வெளிச்சத்தை
வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். எங்கள் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிறவரே, எங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிறவரே, நீர் ஒருவரே எங்கள் நியாயாதிபதி, நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர், எவர்லாஸ்டிங் காட், அன்புள்ளவர், பராக்கிரமம் நிறைந்தவர், தாயை போன்ற குணமுள்ளவர், தகப்பனை போல சுமக்கிறவர். ஆண்டவரே, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டவரே, எங்களை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, எங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உம்மை உயர்த்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அபிஷேக ஒலிவ மரம் உமாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானோ அபிஷேக ஒலிவ மரம் உமாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் பிரசன்னம்தான் பசியாற்றும் உணவு, உம் வசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் பிரசன்னம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. ஆண்டவரே, எங்கள் ஜீவனின் பலனாயிருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் வெளிச்சமாயிருக்கிறேன். ஆண்டவரே, உடைய வசனம் தான் என் வாழ்க்கையின் வெளிச்சம், பாதைக்கு வெளிச்சம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றது போல, உடைய வசனம் எங்கள் பாதைக்கு தீபமாயிருக்கிறதே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல சுகமாய் ஓடுவது உங்க வார்த்தையில கிடைக்கிற பலன். ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் கிடைக்கிற ஆண்டவரே தைரியம். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி. சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். சத்திய வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிறவர், சுகமாக்குகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஆராதனை செல்லும் இடமெல்லாம் பலன் உண்டாவதாக, இந்த துதியின் சத்தம் செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாவதாக. அன்றைக்கு அந்த ஆறு பறவை பாய்ந்த இடமெல்லாம் பொன் விளைந்தது. இன்றைக்கு இந்த ஆண்டவரே துதி எங்கள் தேசம் எங்கும் பரவட்டும். நாங்கள் எங்கே ஒரு மூலையில உட்கார்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியும், இந்த துதியின் சத்தம் வல்லமையுள்ளது, பராக்கிரமம் உள்ளது. அது காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியது, அது பராக்கிரமம் உள்ளது. இந்த சத்தம் தேசத்தை அசைக்க போகிறது. நன்றி. இந்த கடைசி நாட்களிலே இந்த துதியின் சத்தம் ஒரு பெரிய எடுப்புதலை, மாறுதலை எங்கள் தேசத்தில் கொண்டு வரப்போகிறது. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரசன்னம்தான் பசியாற்றும்
உணவு, வசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும், நீரே என் ஜீவனின் பலனானி. ஹல்லேலூயா. Thank you Jesus. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா ஏசையா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா ஏசையா, கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் வைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, கோடி கோடி நன்றி. உங்களை உயர்த்துகிறோம்ப்பா, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடமானாலும் சரி, அங்கே நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களே. இந்த துதியின் சத்தம் எங்கெல்லாம் போகிற பொழுது, எங்கெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு உயர்த்துறாங்களோ, அங்கெல்லாம் உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக, அங்கெல்லாம் சுகமும் பலனும் ஆண்டவரே உண்டாவதாக. ஓ, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற வனாந்தரமான சூழ்நிலைகள் மாறுமே, வறட்சியான நிலை மாறுமே. உம்மை உயர்த்துகிறோம்பா, உம்மை உயர்த்துகிறோம். இது ஒரு நிகழ்ச்சிக்காக அல்ல, இதுவோ ஒரு ஷோக்காக அல்ல, உண்மையா உம்மை உயர்த்துறோம். உள்ளத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். துதிப்பது எங்கள் ஆசை, துதிப்பது எங்கள் வாஞ்சை, உம்மை உயர்த்துவது எங்கள் ஏக்கமாயிருப்பதாக.
உம்மை ஆராதிப்பது எங்கள் இதய துடிப்பாக மாறுவதாக. அது எங்களுடைய பேஷனா இருக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லோர்ட். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் தடும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் தடும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. அற்புதரே. கோடி கோடி சுகம் உண்டாகட்டம்பா, பலன் உண்டாகட்டம்பா, ஆரோக்கியம் உண்டாகட்டம்பா, சௌக்கியம் உண்டாகட்டாண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தூபம் போல இந்த துதியின் சத்தம் தேசத்தின் மேல பரவி பாய்வதாக. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா ஏசையா. கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு முறை கூட தடைகளை உடைப்பவரே, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவரே, சோர்ந்து போனவர்களுக்கு பலன் சத்துவத்தை தருகிறவரே, பெருக பண்ணுகிறவரே, நன்றி. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாடவிடவில்லையே. எஸ் எஸ் எஸ். தடைகளை உடைத்தீரையா. தள்ளாடவிடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா இயேசுவே. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா எங்கள் தகப்பனே. கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் மனதார குறைகள் எல்லாம் நாங்கள் ஆராதிக்கிற பொழுதே கிறிஸ்து இயேசுவுக்குள் அது மகிமையிலே நிறைவாக்கப்பட போகிறது, மகிமையினாலே நிறைவாக்கப்பட போகிறது. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Father. Oh thank you Jesus. உங்களை உயர்த்துறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நாவு நாள் முழுவதும் உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். என் நாவு நாள் முழுவதும் உமது துதியும் உம்முடைய நீதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கும். கர்த்தரை நாள் முழுவதும் துதிப்பது நமக்கு கிடைச்ச பாக்கியம்தான். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நேரங்கள் பார்க்காமல் அவரை உயர்த்துவது நம்முடைய ஆசையா மாறிடுச்சுன்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய ஏக்கம் எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிற தேவன்.
Oh, thank you, Jesus. Hallelujah. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. அன்றைக்கு பேதுரு கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் வலைய வீசின பொழுது மிகுதியான மீன்களை அவன் பிடித்தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பெரிய 150 பெரிய மீன்களை அவன் பிடித்தான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. பேதுரு யாரு? அவன் ஒரு மீனவன். அவன் கடலையே தொழிலாக வாழ்க்கையாக கொண்டிருந்தவன். அவனுக்கு தெரியும் எந்த திசையில எந்த பக்கம் போனா, எந்த திசையில வலைய வீசினா இந்த மீனை பிடிக்கலாம், நமக்கு லாபம் கிடைக்கும். எல்லாவற்றையும் அவன் கடலை குறித்து நன்கு அறிந்திருந்தவன். அதுவும் அந்த கலிலேய கடலை குறித்து அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா இரவு முழுவதும் ட்ரை பண்றான், பிரயாசப்படுறான், முயற்சி பண்றான், ஒண்ணுமே நடக்கல. அன்பு தேவ ஜனங்களே, இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில அது சொல்லணும்னு ஆண்டவர் ஏவனதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க வாழ்க்கையில, உங்க சுய பலத்துல, உங்க சொந்த நாணத்துல, உங்க சொந்த அறிவுல, உங்க திறமையில நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அது சில நேரங்களிலே தோல்வியில போய் தான் முடியும். அது வெறுமையை தான் கொண்டு வரும், அது ஏமாற்றத்தை தான் கொண்டு வரும், அது இழப்பை தான் கொண்டு வரும். ஆனா நான் சொல்றேன், எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நம்பி நீங்க காரியத்தை ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை வச்சு நீங்க வாழ்க்கை பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பொழுதெல்லாம் ஜெயத்தை பெறுவீர்கள். உங்க நம்பிக்கை கர்த்தராக இருக்கும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை அவராய் இருப்பார் என்று சொன்னால், நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை அவர் தர போதுமானவராக இருக்கிறார். நீங்க எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். தாவீது எல்லாவற்றையும் இழந்தான். சிக்லாக்ல மனைவி, பிள்ளைகள், உறவுகளை இழந்தான். துக்கப்பட்டு அழுதான். கூட இருந்தவர்கள் எல்லாம் அவனை கல்லெறிய முயற்சி செய்தார்கள், அவனை காயப்படுத்தினார்கள். ஆறுதலாய் நிற்க வேண்டியவர்கள் மாறாக, உன்னாலதான் தாவீது எங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு இழப்பு என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி, அதுதான் சொல்ல வரேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் கேட்டான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமா? உடனே ஆண்டவர் சொன்னார், தாவீதே நீ அந்த தண்டை, அந்த சேனையை பின்தொடர், நீ அதை பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். You will surely recover everything. இந்த காலை வேளையில ஒருவேளை இந்த லைவ்ல பார்க்கலாம், ஒருவேளை பிறகு பார்க்கலாம். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த நாளை, இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த நாள் ஜெயமா இருக்கும், இந்த நாள் பாதுகாப்பா இருக்கும். நீங்க போகிற காரியங்களில் ஜெயத்தை பெறுவீர்கள். நீங்கள் போகிற காரியங்களில் வெறுமை அல்ல, இயலாமை அல்ல, பெரிய காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயமோ கர்த்தரால் வரும். தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்படியே பின்தொடர்ந்தான், அவன் திருப்பிக் கொண்டான். பேதுரு கர்த்தருடைய வார்த்தையின்படி இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ரொம்ப டயர்டா கரை வந்து சேர்றான். கர்த்தர் பார்க்கிறார், பேதுரு ரொம்ப விருத்தியா இருக்கான், ரொம்ப டயர்டா இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கான். இப்ப பேதுருவை பார்த்து சொல்றார், பேதுருவே இப்ப நான் சொல்றேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் மாறுவதே இல்லை. இப்ப நான் சொல்றேன், என் வார்த்தையின்படியே நீ வலையை வீசு. எதிர்கேள்வி கேட்கல, மறு பேச்செல்லாம் இல்லை. ஆண்டவரே நைட்டு ஃபுல்லா நான் பிரயாசப்பட்டேன்,
டயர்டாக வந்திருக்க ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லாக கிடைக்காது தானே இப்போ கிடைக்க போகுது, அப்படியெல்லாம் சொல்லலை. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே வலையை வீசினான். அவன் நைட்டெல்லாம் கிடைக்காதத அதை விட டபுளாக அவன் பெற்றுக்கொண்டான். பெரிய மீன்கள் அவனுடைய வலையில வீசினது, வலை கிழியத்தக்க. ஹல்லேலூயா ஜீசஸ். வலை கிழியத்தக்க மீன்கள் நிரம்பினது. அதான் ஒரு அருமையான பாடல். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அப்போ பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை நேசிக்க பழகிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்றாங்கல்ல. நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிக்க நேசிக்க ஆலயத்தில் போய் நிற்க மறந்துட்டாங்க. ஆனால் அதில் வருத்தம் போயிட்டு கர்த்தரை உயர்த்தினான். பெற்றுக்கொண்ட நன்மையை மறக்கலை, அற்புதத்தை மறக்கலை. இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தரை துதிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ இதுவரையில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் உள்ளத்திலிருந்து, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் மேலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் மேலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் பாலும் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா,
ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும், நீங்க இழந்து போனது, எதிர்பார்க்கிறது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நிச்சயம் அவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். Thank you Jesus, thank you Lord, praise be to God. ஒரு முறை கூட ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஒரே ஒரு சரணம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில், ஆமென், உங்க படகுல இதுவரை இயேசு இல்லாம இருந்திருந்தா இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை பயணத்துல நீங்க வாங்க. நீங்க எங்க வாழ்க்கை பயணத்துல கூட வந்தீங்கன்னா வெறுமையானதெல்லாம் இல்லாததெல்லாம் இருக்கிறதா மாறும். ஓ, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே, போகும்படியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே, ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். தலைமுறைகள் கர்த்தரை உயர்த்தட்டும். உங்க பிள்ளைங்க கர்த்தரை உயர்த்தட்டும். குடும்பமாய் கர்த்தரை உயர்த்தட்டும். ஆமென். குடும்பமா கர்த்தரை உயர்த்தும் பொழுது, குடும்பமாய் கர்த்தரை நேசிக்க பழகி கொள்ளும் பொழுது உங்க குடும்பத்துல வெறுமை இருக்கவே இருக்காது. உங்க குடும்பத்துல பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. உங்க குடும்பத்துல இழப்புகள் இருக்கவே இருக்காது. உங்க முயற்சி, உங்களுடைய முயற்சி நிச்சயமாய் வெற்றியாய் மாறும். நான் விசுவாசிக்கிறேன். ஆராதிக்கிற குடும்பங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற குடும்பங்கள், ஆராதிக்கிற குடும்பங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிற குடும்பங்கள், ஆராதிக்கிற குடும்பம் பாதுகாப்பான ஒரு குடும்பம். ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை, ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ இதுவரையில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதா இருக்கிறது. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த காலை வேளையில கர்த்தருடைய கிருபை, புதிய கிருபை உங்க மேல இறங்கி வந்திருக்கிறது. இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை நீங்க பார்க்க போறீங்க. உலகம் கொடுக்க கூடாத ஒரு பெரிய சமாதானம். ஆமென். இதுவரை தோல்விகளை சந்தித்த உங்க வாழ்க்கை, இதுவரை உங்க வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் கூட இல்லாததுனால தோல்விகளை சந்தித்திருக்கலாம். இப்போ கர்த்தரை பார்த்து இந்த கடைசியாக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் கூட நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ண நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் வந்தீங்கன்னா வெறுமையானதெல்லாம் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறதா மாறும். ஆண்டவரே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. அவன் இல்லாததை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமென். வயது சென்றாலும் பலவீனம்
சரீரம் செத்து போனாலும், ஆமாம், கற்பம், தன்னுடைய மனைவியுடைய சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் அறியாது இருந்தான். பாருங்க, அது மாத்திரமில்ல, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பினது மாத்திரமில்ல, நம்பி கர்த்தரை ஆராதிச்சான். நம்புறது மாத்திரமில்ல வாழ்க்கை, நம்புறவங்க கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் குறித்த அந்த 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 டைம், அந்த டேட்ல உங்க வாழ்க்கையில பெஸ்டானதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையில இந்த 75 மணி நேர தொடர் ஆராதனையில ஆண்டவரே, இந்த 3வது நாள் முதல் பகுதியில் உம்மை உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவர். அநேகர் இணைந்திருப்பார்கள், சிலர் இணைந்திருக்காமல் போகலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் நாங்கள் உங்களை உண்மையாக உயர்த்தி இருக்கிறோம். தேசத்தில் உங்கள் நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது, மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த துதியின் சத்தம் எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் எழுப்புதலையும் கொண்டு வரப்போகிறது. தொடர்ந்து அடுத்து ஆண்டவரே இணைந்து நடத்துகிற உங்களுடைய ஊழியக்காரர்களை வல்லமையாய் பயன்படுத்தி உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த 75 மணி ஆண்டவரை நேர தொடர் ஆராதனை எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும். இதற்காய் உழைக்கிற முயற்சி எடுக்கிற அருமையான பாஸ்டர் கமல் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஆண்டவரே மனைவி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய முயற்சி எப்படியாகிலும் எங்கள் தேசத்தில் ஒரு மகிமையான காரியங்கள் கடைசி நாட்களிலே நடக்கணும். நாங்கள் துதிக்கிறது நிமித்தம், நாங்கள் ஆராதிக்கிற நிமித்தம் கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்கிற ஒரு பெரிய துடிப்போடு, வாஞ்சியோடு, பாரத்தோடு இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. தகப்பனே, இந்த முயற்சி ஜெயமாய் மாறுவதாக உங்களை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.